லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் ஹாம்ஸ்டருக்கு வந்து கேஜ் செட்டப் பற்றி நான் போட்டிருந்தேன். அதில் கினியா பிக்கு கேஜ் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஹாம்ஸ்டரை விட கினியா பிக் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ அதுக்கேற்ற கேஜ் செட்டப் பண்ணால் மட்டும்தான் நம்ம கினியா பிக்கை வந்து வளர்க்கவே முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2 கினியா பிக் வாங்கி வளர்க்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட்டுக்காவது நீங்கள் ஒரு இடம் ரெடி பண்ணி பிளேயிங் ஏரியா டனல்ஸாக இருக்கட்டும், ஏன்னா அது ஒரு எலி வகையில். ஸோ நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணால் மட்டும்தான் கினியா பிக்கை வந்து நல்லா க்ரூம் பண்ணி உங்களால் வளர்க்க முடியும். ஃபஸ்ட்டு இடத்த ரெடி பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கினியா பிக் வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். கினியா பிக்கு வந்து ஹாம்ஸ்டர் கொடுக்குற மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்க முடியாது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபைடான ஃபுட்ஸ் இருக்குது. கினியா பிக் பெல்லட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கிடைக்கும். அது இல்லாமல் கினியா பிக் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கும். நீங்கள் ஹாம்ஸ்டருக்கு பவுல் வைக்கிறீங்க, வாட்டர் பவுல் அப்புறம் இல்லை ஃபுட் பவுலாக இருக்கட்டும், அது வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சா கூட ஹாம்ஸ்டர் வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணவே பண்ணாது. ஆனால் கினியா பிக் அப்படி இல்லை, அதோட டீத்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் பவுல் வைக்கிறப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வைங்க. நார்மல் பிளாஸ்டிக்லாம் வச்சிங்கன்னா அதெல்லாம் பிச்சு எரிஞ்சிருவாங்க அவங்க. நம்பர் 3 ரொம்ப